ஹலோ குட்டி சுட்டீஸ். மீனுக்குட்டியோட குட்டி கதையில இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? டேஸ்ட் ஆஃப் சைனா டம்ப்ளிங்ஸ். பார்க்கலாமா? என்னென்ன விதம் இருக்கு, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான ஊர் இருந்துச்சாம். சைனீஸ் வில்லேஜ். ஓகேயா? சைனால ஒரு அழகான ஊர் இருந்துச்சாம். அந்த ஊர் ஃபுல்லாவே பார்க்க அவ்வளோ நேச்சரா இருக்குமா. எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு சூப்பரா இருந்துச்சாம். அங்க மீனாக்கா ஹன்னாக்கா ஒரு வீட்ல இருந்தாங்களாம். அந்த வீட்ல ஒரே அட்டகாசமா இருக்குமா. அவ என்ன பண்ணிட்டா மீனாக்கா, கிட்ஸ் எல்லாம் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாளாம். அது பார்த்தா ஒரே மழை காலமா. பயங்கரமா ரெயின் பெஞ்சிட்டே இருந்துச்சாம். மழை பெஞ்சோட வேற எங்க போறதுன்னு தெரியாம இவ வீடு பக்கத்துல இருந்தனால இவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாளாம். சரின்னு அவங்க அம்மா எல்லாரையும் வார்ம் வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்களாம். எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஹனாக்கா கேட்டாலாம், அம்மா அம்மா, நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது எங்களுக்கு டம்ப்ளிங்ஸ் எவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. இப்ப கொஞ்சம் பண்ணி தரீங்களா? நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். உடனே அவங்க அம்மாவும் சரி ஓகே நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுவும் இல்லாம அவங்க வீட்லயே ஃப்ரெஷ்ஷா கார்டன்ஸ் இருக்காம். அந்த கார்டன்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கலர்ஃபுல்லான ரெயின்போ டம்ப்ளிங்ஸ் பண்ணி தரேன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். சரின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்டன்ஸ்ல இருந்து வந்த வெஜிடபிள்ஸை தனித்தனியா செப்பரேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெஜிடபிள் கொடுத்தாங்களாம். அதை வாஷ் பண்ணி கிளீனா அதை எடுத்து சாப் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜூஸ் எடுக்கணும். இதுதான் அவங்களோட டாஸ்க். சரின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பவுல்ல ஃபுல்லா வாட்டர் வச்சுட்டு 4 பேர் 4 சேர்ல உட்காந்துக்கிட்டாங்க அந்த டேபிள்ல. அப்புறம் இவங்க பீட்ரூட்டு, இவங்க கேரட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க வெஜிடபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க கீரை ஃபுல்லா எடுத்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க பீட்ரூட்டை குட்டி குட்டியா நறுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கே நம்ம இன்னைக்கு டம்ப்ளிங் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கப்ல மாவு கொடுத்தாங்க. அவங்க அந்த மாவு ஃபுல்லா மெஷர் பண்ணி போட்டாங்க. 2 கப்ஸ் ஆஃப் மாவு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போட்டாங்க. அந்த மீன் வயல்ல இந்த குழந்தைங்களும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே மிக்சியில் போட்டு ஜூஸும் எடுத்தாச்சு. அது திக்கா இல்லாமல் அந்த ஜூஸு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஒவ்வொரு கப்ல மாவு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாவை வந்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கலக்கணும்னு அந்த மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, குட்டி குட்டி டோவா எடுத்து அதை பிசைஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கலர்ஃபுல் மாவெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி சில பேர் கலர் இல்லாம சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதுவும் இல்லாம அவங்க ஒயிட் கலர் ஃப்ளோர்லயே குட்டி குட்டி டவ்வா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டவ்வை எடுத்து அதை வந்து நல்லா தேய்ச்சு குட்டி குட்டி சர்க்கிளா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்போதானே அந்த ஃபில்லிங்ஸ் வைக்க முடியும். அந்த ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்காக கரெக்டா அவங்க தேய்ச்சாங்க. இங்க ஒயிட் கலர் மாவு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அங்க ரெயின்போ டம்ப்ளிங்ஸ் மாவும் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்டே டீம் டீமா பிரிச்சுக்கிட்டாங்க. கலர் கலரா குட்டி குட்டியா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஷீட்ஸ். அப்புறம் அதுக்குள்ள வைக்கணும் இல்லையா சாஃப்ட், அது அங்க உள்ள வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம், கேரட்டு, கேபேஜ் எல்லாமே லைட்டா சாட்டே பண்ணிட்டு, சும்மா பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு சாட்டே பண்ணிட்டு, நடுவுல நெறைய சீஸும் போட்டாச்சு. அத நல்லா சாட்டே பண்ணி வச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மோமோஸ், அதாவது மோமோஸ் மாதிரியே இருக்கும் டம்ப்ளிங்ஸ் கூட. ஆனா 2மே வேற வேற. ஆனா மோமோஸ் ஷேப்ல தான் இன்னைக்கு அவங்க அம்மா பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஸ்டீம் பண்ணி அதை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி சூப்பராக வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த சாட்டே பண்ணாங்கல்ல வெஜிடபிள்ஸு, அதையும் ஸ்டஃப் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அம்மா நீங்களாம் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்டீம் மெத்தட் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேம்பு பாக்ஸில் அழகாக அந்த மோமோஸ், அதாவது அந்த டம்ப்ளிங்ஸை அடுக்குவாங்க. அடுக்கின பிறகு அந்த பேம்பு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க.
ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணும். அவங்க சாப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது எட்ஜில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக அதை டில்ட் பண்ணுவாங்க. அது குத்தி நம்ம உடச்சிடக்கூடாது. அப்புறம் அதில் உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால அதை லைட்டாக டில்ட் பண்ணி பார்ப்பாங்க. சூப்பராக வெந்துருச்சுன்னொன்னே அவங்க அம்மா எடுத்து அழகாக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அதை சமைக்கிறது மட்டும் எப்படின்னு சொல்லி தராம பிளேட்டிங், அதாவது அந்த டிஷ்ஷை வந்து எப்படி அழகாக எடுத்துட்டு போய் அங்கே டேபிளில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பேம்பு பாக்ஸில் கலர்ஃபுல்லான டம்ப்ளிங்ஸை ஃபுல்லாக அவங்க அம்மா அடுக்கி பிளேட் பண்ணி, அதாவது பிளேட்டிங் பண்ணி கொடுத்தாங்க ஹனாக்காக்கு. ஹனாக்கா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஐயோ, எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்லையே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் மீன்வைல் இன்னும் கொஞ்சம் மோமோஸ் இருந்ததை அவங்க 2 பேரும் அழகாக எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்து ஸ்டீம் பண்ணி அதையும் திருப்பி கொண்டு வந்து டேபிளில் ஃபுல்லாக அடுக்கிட்டாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சா டேபிளே. அவங்க வந்து ஸ்பினாச் பிளான்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, கேரட்டை வந்து துருவி வச்சுருந்தாங்க, அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை லைட்டாக ஸ்டீம் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அவங்க டேபிள் எப்பொழுதுமே பிளெயினாகவே இருந்தது கிடையாதான். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸோட அவ்வளோ வெஜிடபிள்ஸ், எவ்வளோ நியூட்ரிஷன் கண்டென்ட் இல்லையா. மோமோஸும் ஸ்டீம் பண்ணது, ஆயிலில் டிப் பண்ணவும் எதுவுமே கிடையாது. அதனால அவங்களோட டிஷ் ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சா. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நம்மளும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸை அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டீம் ப்ராடக்ட், அதாவது ஸ்டீம் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால மேக்ஸிமம் நம்ம ஃபுட்டில் வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்டீம் ஃபுட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், மீனுக்குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாய் பாய்.